எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சஞ்சனா. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே. ஆடியோ ரிலீஸ் என்னோடய படத்தில் வேட்டைக்காரி. பேரே மாதிரி தான் நான் தான் அந்த வேட்டைக்காரி. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ என்னென்னா தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் காளிமுத்து சார் அண்ட் வின்சென்ட் சார் மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ இட் இஸ் வெரி என்ன சொல்லுது, ஆக்ஷன் த்ரில்லர் ஃபுல்லாக ஆல் மிக்ஸ் மூவி. ஸோ எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு ஃபாரஸ்ட் ஸ்கூலில் ஷூட் பண்ண. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டர் போய் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த படம் ப்ரொடியூசர் வந்து என்னுடைய பொண்ணு. இந்த படத்தில் வந்து நான் ஹீரோனுடைய சித்தப்பாவாக நடிச்சிருக்கேன். படம் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரையும் என்னுடைய ரோல் இருக்குது. இந்த படம் நான் தயாரிக்கிறதுக்கு காரணம் அவர் டைரக்டர் தான். அவர் அந்த கதை சொன்னார், எனக்கு பிடிச்சி போனதுனால நாங்கள் மினிமம் பட்ஜெட்டில் தயார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் போக போக அதனுடைய பட்ஜெட்டுடைய ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இருந்தாலும் எனக்கு இது ஒரு திருப்தி. இந்த படம் பண்ணதில் எனக்கு ஒரு திருப்தி. நான் இந்த படத்தில் ஜெயிச்சிருவேன் கண்டிப்பாக. மக்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். இந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் தான், வேட்டைக்காரி. ஒரு பதட்டமாக இருக்கு எனக்கு. இந்த கருப்பர் ஃபிலிம்ஸோட ப்ரொடியூசர் நான் தான். இந்த மாதிரி காளிமுத்து டைரக்டர் எங்களுக்கு ஸ்டோரி சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் டேடி இதில் நடிச்சிருக்காப்புல. ஸோ அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும். தேட்டரில் பாருங்கள். ஷூட்டிங் மேகமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் நடத்தினாங்க. ஆமாம், ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. எல்லாருமே நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, நிறையா எஃபர்ட் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக சக்ஸஸாக பண்ணியிருக்காங்க. டீம் எல்லாருமே நிறையா கோஆப்ரேட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் போய் படத்தை பாருங்கள். என் பேர் பவர் சிவா, டான்ஸ் மாஸ்டர். வேட்டைக்காரி என்ற திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சில் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், மறக்க முடியாத அனுபவம். தீபாவளி அன்றைக்கி இந்த படத்தை நாங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த படம் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஷூட் பண்ணியிருக்காங்க. 5 மணி நேரம் நடக்கணும். இங்கே சாலிகிராமத்தில் நம்ம 1 மணி நேரமே நடக்க மாட்டோம். ஆனால் 5 ஹவர்ஸ் டோட்டல் யூனிட்டும் கேமராலாம் கொண்டு போய் அதை அழகாக பண்ணியிருக்காரு மிஸ்டர் டைரக்டர் காளிமுத்து. படத்தில் ஒரு சிறப்பு அம்சமே பாடல்கள். நம்ம வைரமுத்து சார் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னுடைய இசை ராம்ஜி சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு காட்சியும் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். படம் பெரிய வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எப்பி கிருஷ்ணா. நான் ஆல்ரெடி ஒரு 2011 ஹீரோவாக ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஏனிந்த மயக்கம். அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் கேப். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு தான் டைரக்டர், கிளாஸ்மேட்டு. எனக்கு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் ரோல் கொடுத்துருக்காரு. ஸோ நல்லா பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த படத்துக்காக ஒரு ராஜா படத்தில் ஒரு மலை மேலே பெரிய லொக்கேஷன், எல்லாருமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆக்சுவலாக கீழேருந்து நம்ம பஸ்ஸோ காரோ ட்ரெயின் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நடந்து தான் போகணும். 3 ஹவர்ஸ் ட்ராவல் நடந்து தான் போகணும். அங்கே போயிட்டு ஒரு 45 டேஸ் ஷூட்டிங் முடிச்சு தான் வந்திருக்கோம். ஸோ படம் ரொம்ப கிளாஸாக வந்திருக்கு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. வைரமுத்து சார் கேட்கவே வேணாம், சாங்ஸு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு சாங்ஸு. வேட்டைக்காரி அதை ஹீரோயின் சஞ்சனா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். நான் ஒரு ஹீரோ எப்படி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஆக்சுவலாக கீழேருந்து நடந்து போய் அவங்க கேரவன் எதுவுமே கேட்கல. ஸோ எக்ஸலண்ட்டாக அவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக வந்திருக்கு படம். எக்ஸலண்ட் மூவி. எல்லோரும் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் அன்புராணி ஆர்டிஸ்ட்டு. நான் இதில் 2 ஹீரோயினியில் ஒரு ஹீரோயினியோட அம்மா ரோல் பண்ணியிருக்கேன். இதில் ப்ரொடியூசர் சாரும் டைரக்டரும் என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு, சூப்பராக. காமெடியெல்லாம் பண்ணியிருக்கோம். கஞ்சா கருப்பு சார் கூட காமெடியெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த லொக்கேஷனுக்கு போனோம் பாருங்கள், அப்பப்பா ஒரு 4 மணி நேரம் மலை மேலே ஏறணுங்க. மலை மேலே ஒரே காடு தான். ஒரே காட்டில் மேலே ஏறினோம். 2 அருவியை தாண்டி போனோம். உயிரை பணைய வச்சு மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. நான்லாம் மனசுக்குள்ளேயே டைரக்டரெல்லாம் திட்டிக்கிட்டே போனேங்க.
அவ்வளோ கஷ்டப்பட்டு போனதுக்கு பலன் வந்து இருக்குது, நல்ல பலன் கிடச்சிது. ஆனால் மேலே போனால் அவ்வளோ ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க. அந்த மாதிரி லொக்கேஷன்லாம் கீழேலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் அங்கே ஷூட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. கதையெல்லாம் வந்து ரொம்ப ஏலக்காய் தோட்டத்தில் வேலை பார்க்குற ஒரு ஃபேமிலி தான் நாங்கள். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள், நல்லா பண்ணியிருக்கோம். எல்லோரும் அவங்க கேட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. நன்றி. ஹாய், நான் தான் ராகுல் பேசுகிறேன். நான் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி ஷூட்டெல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூவி பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. விஷ்ணுபிரியா அவர்கள் தயாரிப்பில் உருவான இந்த வேட்டைக்கறி படத்தினுடைய இசையமைப்பாளர் ஏ.கே. ராம்ஜி பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து எனக்கு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, கவிப்பேரரசு ஐயா அவர்களுடைய நான் சேர்ந்து பணியாற்றினது தான். ஏன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு புது அனுபவம் அவரோடு சேர்ந்து. ஏன்னா அவருடைய பாடல்களை நான் கேட்டு ரசித்து அவரோட வரிகளை ஒவ்வொன்றையும் நான் ரொம்ப ரொம்ப அற்புதமாக ரசிச்சிருக்கேன். அதே போல் ஒரு கவி பேரரசோடு இணைந்து பணியாற்றணுங்கிற ஆம்பிஷன் கனவே எனக்கு இதில் ஏற்பட்டுச்சு. அதை ஏற்படுத்தி கொடுத்தவர் என்னுடைய இயக்குனர் காளிமுத்து காத்தமுத்து அவர்கள். அவர் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது இல்லாமல் நல்ல ஒரு உயர்வையும் கொடுத்துருக்காரு. அதே போல் இந்த படத்தில் பாடகர்கள் வந்து அந்தோனிதாசன் பாடியிருக்காரு, செந்தில்தாஸ் பாடியிருக்காரு, சாரு பாடியிருக்காங்க, அப்புறம் அக்ஷயாங்கிற ஒரு பொண்ணு பாடியிருக்காங்க, வேலுங்கிற பையன் பாடிருக்காப்புல. இவ்வளோ பேரும் பாடி இந்த படத்துக்கு நல்ல ஸ்கோப் பண்ணி கொடுத்துருக்காங்க. படமும் நல்ல ஒரு வெற்றி படமாக அமையணும், நல்லாவும் வந்திருக்குது. மக்களாகிய நீங்கள் இந்த இசையமைப்பாளனை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக ஆக்கணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். தேங்க்யூ.